26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். லலிதா சகஸ்ரநாமம் எப்படி படிச்சாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை மாறும். கேட்டதை தாண்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னென்ன இஷ்டங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில்? காமாட்சிக்கு 2 கண்கள், ஒன்று சரஸ்வதி, ஒன்று லக்ஷ்மிவாங்க. அம்மா தன்னுடைய கண்கள் மூலமாகவே பக்தர்களுடைய தேவைகள் அத்தனையும் பூர்த்தி பண்ணுறாங்கும் பொழுது காமாட்சியை நமக. கிளாஸில் சேர்ந்தேன், பயத்தோடு தான் சேர்ந்தேன். ஆனால் அம்பாவை நினச்சி நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் பொழுதே அங்கே நீங்கள் கிளாஸ்லேயும் இதை சொல்லி தந்துட்டீங்க, இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்லுன்னு. அதை சொல்ல ஆரம்பித்தேன். நிஜமாகவே பக்தர்கள் அம்மா மேலே இருக்கக்கூடிய அந்த பக்தி இருக்கு இல்லையா, அதை கூட கடனாக எடுத்துட்டு அதை கூட அம்மா ஏற்றுக்காம கேட்கறதுக்கு மேலே வாரி வழங்குவாளாம். இந்த ஒரு நாமம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அபர்ணாயை நமக. இந்த நாமத்தை சொல்லி கொண்டு வரும்பொழுது நிச்சயமாக அவங்களுடைய அவங்களுடைய கேஷ் பாக்ஸ்லேயே வசுதான்னு எழுதி அவங்களுடைய வாலெட்டில் எழுதி உள்ளே போட்டு வைங்களேன், பணம் வந்து கொண்டே இருக்கும். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அம்மாவே கரெக்டாக நமக்கு மைண்டுக்குள்ளே ஒரு ஞானத்தை கொடுப்பாங்க. அஜ்ஞானம் அப்படிங்கிற அந்த ஒரு இருளை அம்மா விளக்கும் பொழுது நமக்கு எப்படி பயன்படுத்தணும், எந்தெந்த விகிதத்தில். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட லலிதா சகஸ்ரநாமம் சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிட ஆசிரியர், உபரத்ன ஆலோசகர் பத்மபிரியா பிரசாத் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். லலிதா சகஸ்ரநாமம் நம்ம பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தோம். அது நம்ம நேயர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி எப்போ இதை கிளாஸாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நாங்கள் இதை கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும், மேம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து நீங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சம்மதிச்சதுனால வருகிற மே மாதம் 30ஆம் தேதி நம்மளுடைய வகுப்பை நம்ம வெற்றிகரமாக தொடங்க இருக்கோம் அப்படிங்கிறது உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையையும் மாற்றுகிற சக்தி படைத்ததாக லலிதா சகஸ்ரநாமம் இருக்குங்கும் போது இதில் கலந்து கொள்ள போகிற நம்முடைய நேயர்களின் வாழ்க்கையே மாறப்போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறோம் மேம். நன்றி. பரம்பொருளுக்கு நன்றி, ஆதிபராசக்திக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி, நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா மிகப்பெரிய வரவேற்பு. வியூஸை தாண்டி நமக்கு என்கொயரிஸ்ன்னு வரும் இல்லையா, அது ரொம்ப அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். மிகவே மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது எங்கே கிடைக்கும்னு அந்த ஆத்மாக்கள்லாம் தேடிக்கொண்டு இருந்த ஒரு நேரம், அதற்கு ஐபிசி பக்தி சேனல் வாயிலாக இதற்கு ஒரு ஓப்பனிங் அப்படிங்கும் பொழுது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக நம்ம பார்ட் 1 வீடியோவில் லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய சிறப்புகள் சார்ந்து பேசியிருக்கோம். பொதுவாக இப்போ நிகழ்காலத்தில் இருக்க ஒவ்வொருத்தருடைய அதீத பிரச்சனையாக இருக்கிறது பணம் தான். அந்த பொருளாதார சூழல் என் வாழ்க்கையில் மாறிடாதா, என்னுடைய கடன் சுமை குறைஞ்சிடாதா, இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நான் அல்லல் பட்டுட்டு இருக்கேனே, இதெல்லாம் தீர்ந்து ஒரு செல்வ சுபிக்ஷமான வாழ்க்கை எனக்கு எப்போ கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க மக்களுக்கு லலிதா சகஸ்ரநாமம் எப்படி படிச்சாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை மாறும். லலிதா சகஸ்ரநாமம் இதில் கேட்டதை தாண்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நீங்கள் மனமுவந்து கேட்குறீங்கன்னா நமக்கு இப்போ தற்காலத்தில் என்ன வேணுமோ அது மட்டும் தான் நமக்கு மனசில் இருக்கும். ஆனால் பரம்பொருளுக்கு தான் தெரியும் நமக்கு எதெல்லாம் நல்லதோ அத்தனையும் கொடுக்கணும்னு. ஆனால் ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நம்ம மனசு அதை தான் நாடிட்டுருக்கு, அதை தேடிட்டுருக்குங்கும் பொழுது அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா. அதை பூர்த்தி பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்போ பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கும் பொழுதே இதில் இந்த நாமங்கள் மொத்தமாக தெரிஞ்சால் எல்லாம் லலிதா சகஸ்ரநாமத்தை முழுமையாக வெள்ளிக்கிழமை பாராயணம் அப்படிங்கிறது மிக சிறப்பு. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை திருதியை அன்னைக்கு, நம்ம அக்ஷய திருதியைங்கிறதே ரொம்ப சிறப்பான நாட்கள்னு பார்த்தோம். அதில் ஒவ்வொரு மாத திருதியையும் ரொம்ப சிறப்பான நாட்கள். அப்போ திருதியை அன்னைக்கு சொல்லலாம். அவரவர்களுடைய ஜென்ம பிறப்பு தினம் அன்று அவங்களுடைய நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த நட்சத்திரத்தன்று சொல்லலாம். அவர்களுடைய சம்பத்துதாரைன்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் வருது இல்லையா, அன்றைக்கெல்லாம் இந்த பொருளாதாரத்துக்கான ஒரு விஷயமாக ஒரு வேண்டுதல் வைத்து சொல்லும் பொழுது நிச்சயமாக பூரண பலன் கிடைக்கும். இது ஜென்ரலாக இருக்கிறது. இதை தாண்டி எனக்கு முழுசாக தெரியல, எனக்கு ஏதாவது ஒரு நாமத்தை எடுத்து கொடுங்க
அப்படின்னு சொல்வது உண்டு இல்லையா? அது போல் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இந்த பொருளாதாரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா புருஷார்த்த பிரதாயினின்னு சொல்லும் போது நம்ம முன்னாடியே சொன்னது 4 விஷயத்தையும் அறம், பொருள், இன்பம், வீடு. அறம் அப்படிங்கிறது நமக்கு அறத்துடன் எப்படி நம்ம வழி நடக்கணும் அப்படிங்கிறது. பொருள்ங்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒரு வாழ்வாதாரம், இதை நம்ம எடுத்துக்கொண்டால்தான் நம்மளுடைய வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கும் பொழுது அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தரும். இதில் இதுக்குரிய நாமங்கள் நிறைய இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியை நமகனே இருக்குது. மகாலட்சுமி அந்த நாமாவளி பார்த்திங்கன்னா ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக. இந்த நாமத்தை மட்டும் சொல்லிட்டு வரலாம் லலிதா சகஸ்ரநாமத்தில். மகாலட்சுமினா உங்களுக்கே தெரியும், எல்லாத்தையும் அத்தனை வளத்தையும் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அப்படின்னு. வசுதா, முன்னாடி ஒரு எபிசோடில் பார்த்தோம் வசுதா அப்படிங்கிறது. வசுதாங்கிறது வந்து செல்வம், அதாவது ஒரு அபரிமிதமான செல்வ சேர்க்கை, அதை கொடுக்கக்கூடியது வசுதா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வசுதாயை நமக. ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, ஓம் வசுதாயை நமக சொல்லலாம், இது சொல்லலாம். அது தாண்டி பார்த்திங்கன்னா காமாட்சி, என்னென்ன இஷ்டங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில்? அம்பாள் காமாட்சிக்கு 2 கண்கள், ஒன்று வந்து சரஸ்வதி, ஒன்றுன்னு லக்ஷ்மிம்பாங்க. அம்மா தன்னுடைய கண்கள் மூலமாகவே பக்தர்களுடைய தேவைகள் அத்தனையும் பூர்த்தி பண்ணுறாங்கும் பொழுது காமாட்சியை நமக இந்த நாமத்தை சொல்லி கொண்டு வரலாம். இது சொல்ல 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 வாழ்க்கையில் என்ன தேவையோ அத்தனையும் கொடுத்துருவாம்மா. நம்ம பொதுவாக இப்போ வந்து உங்ககிட்டயே வகுப்பில் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. லலிதா சகஸ்ரநாமம் நீங்கள் சொல்லி கொடுத்து கற்றுக்கிட்டவங்க நிறையா பேர் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு அனுபவம் சொல்லியிருப்பாங்களே மேம், நான் லலிதா சகஸ்ரநாமம் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக இந்த ஒரு மேன்மை நடந்துச்சு, அம்பாள் வந்து எனக்கு இந்த அருள் தந்தாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல, ஏதாவது ஒரு அனுபவம் பகிர்ந்துக்க முடியுமா? நிறைய அனுபவம் இருக்குது. ஏறத்தாழ இது 3 வருஷம் முடிய போகிறது நம்ம வகுப்பை எடுக்க ஆரம்பித்து. இதில் வந்து 5 பேட்ச் முடிச்சாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம். அதில் பொருளாதாரம் அப்படிங்கிறது தான், அதை நினச்சிட்டு தான் வருவாங்க நிறைய பேருக்கு. எல்லாருக்குமே அது வேணும் இல்லையா? அப்போது வந்து சேர்ந்தேன் மேம், கிளாஸில் வந்து சேர்ந்தேன், பயத்தோடு தான் வந்து சேர்ந்தேன். ஆனால் அம்பாளை நினச்சி நான் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் பொழுதே அங்கே நீங்கள் கிளாஸ்லேயும் இதை சொல்லி தந்துட்டீங்க, இதை இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்லுன்னு அதை சொல்ல ஆரம்பித்தேன். நிஜமாகவே எனக்கு வேலை கிடச்சிருச்சு. அடுத்தது அவங்க வந்து அந்த வீடு ஏதோ ஒரு கட்டணும்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு உண்டான பொருள் உதவி உங்களுக்கு வந்துடும். அதாவது அவங்க தான் முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் அந்த முயற்சி போகிறதுக்கு வழி தெரியாமல் இருப்பாங்க இல்லையா? அதையெல்லாம் அழகாக அம்மா வந்து வழி நடத்தி கொடுப்பாள். அதனால் பொருளாதார தேவை அப்படிங்கும் பொழுது அது வீடாக இருக்கட்டும், பொன் பொருள் சேர்க்கையாகட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வழி அவங்களுக்கு பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடியது ஒவ்வொன்றத்தையும் அம்மா வந்து ஒவ்வொரு நாளும் நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் அனுபவமாக சொன்னதுலேயே வந்து இப்போ நிறைய பேர் வந்து கடன் சுமை அப்படிங்கிறதுல சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த கடனுக்கான வட்டி கட்டி அசல் கட்டவே முடியலைங்கிற சிக்கல்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க லலிதா சகஸ்ரநாம பாராயணம் எப்படி செய்யணும்? ரொம்ப அற்புதமான கேள்வி. இதுக்கு வந்து பாஸ்கரராயர் அப்படிங்கிற ஒரு மகான் தான் வந்து இதனுடைய ஒரு பாஷ்யம் சொல்லக்கூடிய விளக்கு உரை எழுதியிருக்கார். பாஸ்கரராயர்லாம் வேத விற்பன்னர், அப்படியாப்பட்ட ஒரு ஞானி. அவர் அழகாக அந்த அவருடைய பொருள் எழுதக்கூடிய இடத்துல அபர்ணான்னு ஒரு நாமம் வரும் லலிதா சகஸ்ரநாமத்தில். அபர்ணானா இலை கூட சாப்பிடாமல் விரதம் இருப்பவள்னு ஒரு பொருள் இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் இன்னும் அழகாக இருக்கும். என்ன அப்படின்னா அப்பரூனா அப்படிம்பார். ரூணனா கடன், அப்பரூனா அதாவது பக்தர்கள் அம்மா மேலே இருக்கக்கூடிய அந்த பக்தி இருக்கு இல்லையா, அதை கூட கடனாக எடுத்துகிட்டு அதை கூட அம்மா வந்து ஏற்றுக்காம கேட்கறதுக்கு மேலே வாரி வழங்குவாளாம். இந்த ஒரு நாமம் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகள்லேருந்தும் நம்மளை வந்து விலக்கி வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாமம். அதாவது கடன்பட்டா நெஞ்சம்ங்கிறது வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருட்கடன் மட்டும் கிடையாது, ஒருத்தன் மேலே வைக்கக்கூடிய அன்பு கூட, அம்மா மேலே வைக்கக்கூடிய அன்பை கூட அவள் அவ்வளோ அழகாக ரிட்டர்ன்ஸாக அவ்வளோ அழகாக கொடுக்குறாங்க. அப்படிங்கிறது தான் கேட்க படிக்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அந்த பகுதியெல்லாம். அதனால் அப்பர்ணாங்கிற இந்த நாமத்தை சொல்ல ஓம் அப்பர்ணாயே நமக. ஸ்ரீம் போட்டு சொல்லும் பொழுது இன்னும் செல்வ செழிப்பு வரும். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அப்பர்ணாயே நமக. இந்த நாமத்தை சொல்லி கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அவங்களுடைய வாழ்வாதாரம் பெருகும், கடன் பிரச்சனைகள் தீரும். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, பணம் வந்து நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன், ஆனால் அது வர்ற வழியும் தெரிய மாட்டேங்குது, போகிற வழியும் தெரிய மாட்டேங்குதுன்ற அந்த தவிப்பில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு லலிதா சகஸ்ரநாமம் எப்படி உதவி செய்யும்?
வரக்கூடிய பணத்தை நம்ம பொக்கிஷமாக சேமித்து வைக்கணும். அதிகமாக நம்ம வந்து லிபரலாக செய்ய வேண்டிய விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணணும். ஆனால் ரொம்ப அதிகப்படியான செலவை தவிர்க்கணும். அந்த செல்வத்தை வந்து நம்ம வான் கூப்பிடும் பொழுது தான் அது வருங்கும் பொழுது இதுக்கு தான் அந்த வசுதாங்கிற நாமம்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அவங்களுடைய கேஷ் பாக்ஸ்லேயே வசுதான்னு எழுதி அவங்களுடைய வாலெட்டில் எழுதி உள்ளே போட்டு வைங்களேன், அது பணம் வந்து வந்து கொண்டே இருக்கும். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மக்கிட்டேருந்து தேவையற்ற செலவுகள் நம்ம நினச்சி செலவு பண்ணுறது வேற, தேவையில்லாமல் மருத்துவ செலவெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் உடம்புலையும் அவங்களுக்கு கஷ்டம், அதே போல் பார்த்திங்கன்னா செலவும் அவங்களுக்கு போகுது. அப்படிங்கும் பொழுது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கப்படும். அதாவது சொல்வதோடு நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம வந்து மனசால் ஏற்றுக்கொண்டு அதை எழுதி வைக்கிறது. சில பேர் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எப்படின்னா அந்த நாமங்களை படிக்கிறதோடு இல்லாமல் எழுதுவாங்க. அந்த எழுதும் பொழுது மனசுக்குள்ளே ஆழமாக பதியும். அதுபோல் விஷயங்கள் எழுதி நம்ம ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்குரிய பலாபலன்கள் எழுதும் பொழுது என்னாகும்னா யந்திரமாக மாறிடும். ஒவ்வொரு விஷயமும் யந்திரமாக மாறிவிடும். அப்போது அதற்குரிய பவர், ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து வர்ற பணம் அது போகிற வழியே தெரியலைன்றத சொன்னோம். ஆனால் ஒரு சிலர் ரொம்ப கடினப்பட்டு உழைக்கிறாங்க. இவங்கள மாதிரி யாராலையும் கஷ்டப்பட்டு உழைக்க முடியாதுன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கு அதீத செலவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குல்ல. செலவை குறைக்கணும், சேமிப்பை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தின் மூலம் அடையலாம்? சகஸ்ரநாமம் படிக்கிறதுனால நமக்கு கரெக்டான வழி தெரியும், அது ஒரு விஷயம்தான். அதை தவிர அம்மாவே கரெக்டாக நமக்கு மைண்டுக்குள்ளே ஒரு ஞானத்தை கொடுப்பாங்க. அஜ்ஞானம் அப்படிங்கிற அந்த ஒரு இருளை வந்து அம்மா வந்து விளக்கும் பொழுது நமக்கு எப்படி வந்து பயன்படுத்தணும், எந்தெந்த விகிதத்தில், முக்கியமாக அந்த லேவிஷாக செலவு பண்ணுறது எல்லாமே குறையும். லேவிஷாக செலவு பண்ணுறது பணம் மட்டும் கிடையாது, நம்ம எனர்ஜிஸ், பேசுறது, தேவையில்லாத எண்ணங்களை செலவு பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு வந்து செலவு தான். இது எல்லாமே லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிற ஒரு பெரும் ஒரு பொக்கிஷத்தை நம்ம படிக்கும் பொழுது, பாராயணம் பண்ண 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 தேவையற்ற அனைத்தையும் நம்மக்கிட்டேருந்து தள்ளி வச்சுருவாங்க. அது மனிதர்கள் மட்டும் கிடையாது, இது போல் குணாதிசயங்களையும் சேர்த்து தான். அப்போது அவங்களே உங்களுக்கு வந்து கரெக்டாக வழி நடத்தி செல்வார்கள். பொருளாதார மேம்பாடு வர்றதுக்கும், ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் கடன் சுமை குறைவதற்கும், பண ரீதியான சிக்கல்கள் குறைகிறதுக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில் அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் நிரம்பி வழிகிறதுக்கும் என்னென்ன வழி, அதை லலிதா சகஸ்ரநாமத்தின் மூலம் எப்படி அறியலாம் அப்படிங்கிறத வந்து இந்த நேர்காணல், ஏன்னா லலிதா சகஸ்ரநாமம் பெருங்கடல், அந்த பெருங்கடலில் ஒரு துளியை இன்னைக்கு நீங்கள் எங்களோடு பகிர்ந்துருக்கீங்க. இதை பார்த்துட்டு இருக்க நிறைய நேயர்கள் நம்முடைய ஐபிசி பக்தியின் வாயிலாக நீங்கள் சொல்லித்தர லலிதா சகஸ்ரநாம பாராயண வகுப்புல வருகிற 30ஆம் தேதி மே மாதம் கலந்து கொண்டு அவங்களுடைய வாழ்வும் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்திற்கு மேம்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி மேம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி. நம்ம வகுப்பில் சந்திப்போம். நன்றி. இருபத்தி 6 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.